காலை வணக்கம். நம்ம இங்கே பார்க்குறது தான் மருந்தீஸ்வரர் கோவில். இந்த மருந்தீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்னா, சென்னையில் திருவான்மியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. திருவான்மியூருங்கிறது ப்ராப்பராக எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான். மிட் ஆஃப் த சென்னையிலேயே இருக்குது. இந்த திருவான்மியூர்லேருந்து தான் ஈசிஆர் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சவுத்து நார்த்து ரெண்டு சைட்லேயும் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லாம் சேஞ்ச் பண்ணதுனால, சவுத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கிளாம்பாக்கம்னு ஒரு இடத்துல இறங்குவீங்க. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் வரும். அண்ட் நார்த்லேருந்து கோயம்பேட்டில் இறங்கினீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு 25-30 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஒரு ஜென்ரல் இன்ஃபோவை பார்த்துடலாம். இங்கே கோயிலில் மூலவர் ஸ்ரீ மருந்தீஸ்வரர், ஸ்ரீ வேதபுரீஸ்வரர், ஸ்ரீ பால்வண்ணநாதர், ஸ்ரீ வன்மீகநாதர்னு அழைக்கப்படுறார். அம்பாள் ஸ்ரீ திரிபுர சுந்தரி, ஸ்ரீ சொக்கநாயகி, ஸ்ரீ சுந்தர நாயகின்னு அழைக்கப்படுறார். கோயில் தீர்த்தம்னு பார்த்தா சித்திரை குளம் மற்றும் 5 தீர்த்தங்கள் இருக்குது. அதாவது ஜென்மநாசினி, காமநாசினி, பாப்பநாசினி, ஞானதாயினி, அப்புறம் மோட்சநாசினின்னு இருக்கு. கோயில் ஸ்தலவருஷம் வன்னி மரம். இந்த கோவில் அப்பர், திருஞான சம்பந்தர் இவாளெல்லாம் தேவார பாடல் பட்ட ஸ்தலம். இந்த கோயிலில் இருக்கிற சிவன் சுயம்பு மூர்த்தியாகவும், லிங்கம் வெள்ளை நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதில்ல, நானும் பார்த்தேன். கோவிலுக்கு லிங்கம் தீண்டா திருமேனி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு மனுஷ கையும் அது மேலே படுறதில்லை. இந்த கோவிலில் கிழக்கு நோக்கி இருக்கிற பிரதான ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டிருக்கு மற்றும் 2 நடைபாதைகளை கொண்டிருக்கு. இதுதான் உள் பிரகாரம். நல்ல பெருசாகவே இருக்குது உள் பிரகாரம். இப்போ இந்த கோவில் வரலாறை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கோவில் 1300 வருஷம் பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறா. அதே மாதிரி இந்த கோயில் திருவான்மியூரில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த திருவான்மியூர்னு எப்படி பேர் வந்ததுன்னா, வால்மீகி முனிவர் அவர் பேரால் தான் வந்திருக்கு. அதாவது திரு வால்மீகி ஊர், அதுதான் மருவி திருவான்மியூர்னு இருக்குது. இங்கே வால்மீகி முனிவர் சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுறதுனால இந்த இறைவனுக்கு வால்மீகிநாதர் அப்படின்னு போற்றப்படுறாருன்னு சொல்கிறார். இங்கே தான் அகத்திய முனிவருக்கு சுவாமியால் ஔஷத மூலிகை அப்படிங்கிறத பற்றி கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புராணம் சொல்கிறது. அதனால தான் இங்கே சுவாமிக்கு பேர் ஸ்ரீ ஔஷதீஸ்வரர் அப்படின்னும் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்கிறார். சுவாமியை சுற்றி 63 நாயன்மார்களும் அப்புறம் இந்த சிவலிங்கங்களையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுவாமி ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. என்னதான் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டாலும் கிபி 11ஆம் நூற்றாண்டில் தான் இது நல்லா பரவலாக விரிவுபடுத்தப்பட்டதுன்னு சொல்கிறார். இந்த கோவிலோட பரப்பளவு கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இருக்கு. கிழக்கு பக்கம்தான் ராஜகோபுரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் இங்கே இந்த கொடிமரம் மேற்கு பக்கத்துலேயும், அப்புறம் சுவாமி மேற்கு பக்கத்துலேயும் தான் திரும்பி இருப்பார். அதுக்கும் ஒரு நல்ல கதை இருக்குது. அந்த கதை என்னன்னு சொல்கிறேன். புகழ்பெற்ற சமஸ்கிருத அறிஞரான அப்பையா தீட்சிதர் அவர் இங்கே சுவாமியை வழிபட்டு இருந்தார். ஒரு தடவை என்னாச்சுன்னா, பெரும் வெள்ளத்தில் துறவி அவர் சுவாமியோட முகத்தை பார்க்க முடியல. அதனால் அவரோட வேண்டுதலை ஏற்று சிவபெருமான் என்ன பண்ணியிருக்கார், மேற்கு பக்கமாக அவரை திரும்பிட்டு அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். அதனால் இந்த கோயிலில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிவன் சன்னதியை மட்டும் மேற்க பார்த்துருக்கோம், மற்ற சன்னதிகள் எல்லாமே கிழக்க பார்த்து தான் இருக்கும். தெய்வீக பசுவான காமதேனு வசிஷ்ட முனிவரால் பெற்ற சாபத்தை போக்கிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கிட்ட தான் வழிபட்டதாக நம்பப்படுறது. இங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு மேலே அந்த காமதேனுவோட குழம்புகள் காணப்படுறது. இதே காமதேனு தன்னோட பால் மூலமாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால அவருக்கு இங்கே பால்வண்ணநாதர் அப்படின்னும் பேர் வந்திருக்கு. அதே மாதிரி தேவர்களும் வேதங்களும் இங்கே சுவாமியை வழிபட்டுருக்கு. அதனாலேயே சுவாமிக்கு பேர் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர்னு அழைக்கிறார். இது இல்லாமல் இங்கே பிரம்மா, மகாவிஷ்ணு, ராமர், சூரியன், சந்திரன், அப்புறம் பிருங்கி முனிவர்கள் எல்லாருமே இந்த கோயிலில் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுறது. இது இல்லாமல் பெரிய சோழ மன்னன் ராஜேந்திரனும் இந்த கோயிலில் சுவாமியை வழிபட்டதாக நம்பப்படுறது. இதோ இங்கே பார்க்குறது தான் கோயிலோட ஸ்தல விருட்சம்.
வன்னி மரம். இங்கே தான் வந்து சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தான்னு நம்பப்படுறது. இந்த கோவிலில் நம்ம சாமியை வழிபட்டோன்னா நீண்ட நாட்களாக நமக்கு போகாத நோய் வந்து எல்லாமே சரியாக போய்டுறது அப்படின்ற ஒரு ஐதீகம். இது இல்லாமல் இந்த வன்னி மரத்தை நம்ம சுற்றி வர்றது மூலமாக என்ன ஆகுதுன்னா நமக்கு நம்மளோட பாவங்கள் எல்லாம் போய் நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த வன்னி மரம் பக்கத்துலேயே வந்து ஒரு மகாவில்வம் மரம் இருக்குது, அதுவும் பெருசாக இருக்குது. அதையும் நல்லா பராமரிச்சுன்னு வரும். அங்கே விளக்கு ஏற்றுறதோ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஃபென்சிங்கும் போட்டிருக்கா. அதில் இங்கே சிவன் மற்றும் பார்வதி தேவியோட சன்னதிகள்லாம் தவிர விநாயகர், முருகன் அவரோட துணைவியாருடன், அப்புறம் வீரபாகு, அருணகிரிநாதர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, மகாவிஷ்ணு, துர்கை, கஜலட்சுமி, 108 லிங்கங்கள், 63 நாகலட்சுமி நாயன்மார்கள், 63 லிங்கங்கள், அதுக்கப்புறமா ஜம்புகேஸ்வரர், ராமநாதர், அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலையம்மன், அப்புறம் சுந்தரேஸ்வரர், காலபைரவர் எல்லாரோட சன்னதியும் இங்கே இருக்குது. இது இல்லாமல் வால்மீகி முனிவருக்கு இங்கே தனி சன்னதியே இருக்குது. இந்த கோவிலோட முக்கியமான திருவிழாக்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது பங்குனி மாதத்தில் மார்ச் டு ஏப்ரலில் வந்து பிரம்மோற்சவம் நல்லா சிறப்பாக நடக்கும். இந்த பிரம்மோற்சவத்தோட 9வது நாளில் வந்து அகஸ்தியர் முனிவருக்கு சிவபெருமான் தரிசனம் கொடுக்கும் அந்த நிகழ்வை வந்து அவள் கொண்டாடுறான். தமிழ் மாதமான மாசியில், அதாவது இங்கிலீஷ் மாதம் பிப்ரவரி மார்ச்சில் சிவராத்திரி நல்லா நடக்கிறது. அப்புறம் ஆவணியில் ஆகஸ்ட் செப்டம்பரில் விநாயகர் சதுர்த்தி பூஜை நல்லா நடக்கிறது. அப்புறம் ஐப்பசி மாதத்தில், அதாவது அக்டோபர் நவம்பரில் ஸ்கந்த சஷ்டி அந்த பூஜையும் இங்கே நன்னா, அந்த பண்டிகையும் நன்னா இங்கே கொண்டாடுறான். கோவில் டைமிங்னு பார்த்தா காலம்பரை 5:30 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து ராத்திரி 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ராஜகோபுரம் தாண்டி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த மண்டபம் தான் நமக்கு தெரியுது. இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாட்டியங்கள், கச்சேரிகள் எல்லாம் நடக்கிறது. ஒரு தடவை நான் இது போன சிவராத்திரி போது இங்கே வந்து நாட்டிய கச்சேரியும் பார்த்துருக்கேன். இது கோயில் என்ட்ராதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு பெரிய தெப்பக்குளம். சூப்பராக இருக்குது. தெப்பக்குளம் பெருசாக தான் இருக்குது. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, பட் பெருசாக தான் இருக்குது. கோயிலுக்கு வந்து ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வந்தால் எல்லா கோயிலுக்கும் அந்த பறவைகளோட சத்தமோ அந்த நிசப்தமோ அதை நம்ம மைண்டை வந்து எங்கேயோ கொண்டு போகிறது, என்னென்ன விதமான தாட்ஸோ கொண்டு வருது. சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. ஐ என்ஜாய் திஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.